So next one title increasing prices of essential goods. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை அதிகரித்தல். Even though there has been a constant growth in the GDP and growth opportunities in the Indian economy, there have been steady increase in the prices of essential goods. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி வாய்ப்புகளோ இருந்த போதிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டு உள்ளது. Economy, there have been steady increase in the price of essential goods. The continued rise in the prices and erodes the purchasing power and adversely affect the poor people. விலைகளின் தொடர்ச்சியான உயர்வு வாங்கும் சக்தியை சுரண்டி ஏழை மக்களை மோசமாக பாதிக்கிறது. இது ஏழை மக்களை மிகவும் மோசமாக பாதிக்கக்கூடியது தான். அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை என்ன பண்ணோம்? அதிகரித்தல். நெக்ஸ்ட் ஒன் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அப்படின்னா பொருட்களுக்கான தேவை. When demand for goods increases, the price of goods increases, then the purchasing power is affected. பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களினுடைய விலையும் அதிகரிக்கிறது. அதனால் வாங்கும் சக்தி பாதிக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன் பாயிண்ட்ஸில் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. பொருட்களினுடைய விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. பொருட்களுடைய விலை எதை பாதிக்க முடியுனாங்க? நாணய மதிப்பை பாதிக்கிறது. When the price increases, the purchasing power decreases and family the value of currency decreases. விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தினுடைய மதிப்பு குறைகிறது. மாறாக இது நேர்மறையானது. பவர் நெக்ஸ்ட் ஒன்ல ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸ். பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் அளிப்பு. The production and supply of goods decline. The price of goods increases. Then the purchasing power is affected. பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் பொழுது பொருட்களுடைய விலை அதிகரிக்கிறது. ஆகையால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. அஃபெக்டட்னா என்ன? பாதிக்கப்படுகிறது. 6th பாயிண்டில் பாவர்ட்டி அண்ட் இன்ஈக்வாலிட்டி. வறுமை மற்றும் சமத்துவமின்மை. There exists a huge economic disparity in the Indian economy. இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ளது. The proportions of the income and assets owned by top 10% of Indian goes on increasing. 10% இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்களுடைய விகிதம் அதிகரித்து வருகிறது. This has led to an increase in the poverty level in the society. இது சமுதாயத்தில் வறுமை நிலை அதிகரிக்க வழிவகுக்கிறது. Generally, purchasing power is affected by poverty and unequal distribution of wealth also. பொதுவாக வறுமையாலும் மற்றும் செல்வத்தினுடைய சமமற்ற வழங்குதலாலும் பொதுவாக வாங்கும் திறனானது பாதிக்கப்படுகிறது. அப்போ நெக்ஸ்ட் டைட்டிலில் அந்த நம்ம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தி சமநிலை. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் பை
ஜிடிபி 2019 அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸில் டவுனில். சைனா, யூஎஸ், இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, ரஷ்யா அதனுடைய மிகப்பெரிய பொருளாதார மதிப்பை கொடுத்துருக்கா. A concept related to a purchasing power is purchasing price parity. அதை லைன் பண்ணிக்க. பிபிபி அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா வாங்கும் சக்தியினுடைய சமநிலை. வாங்கும் சக்தியினுடைய சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும். பிபிபி is an economic theory that estimate the amount that needs to be adjusted to the price of an items. இந்த பிபிபி அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது பர்ச்சேசிங் ப்ரைஸ் பேரிட்டி அப்படின்னு ரீட் பண்ணுங்கள். வாங்கும் சக்தி சமநிலை என்பது ஒரு பொருளாதார கோட்பாடு ஆகும். இது ஒரு பொருளின் விளைவின் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. Purchasing price parity can be used to compare countries' income levels and other relevant economic data concerning the cost of living or possible rate of inflation and deflation. அப்போ நாடுகளினுடைய வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணமாற்றத்தின் சக்தியான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலை பயன்படுத்தலாம். அப்போ வாங்கும் சக்தி சமநிலை என்ன பண்ணலாம், பொருளாதாரத்தில் பயன்படுத்த முடியும். Recently, India became the third largest economic in terms of purchasing parity power. சமீப காலத்தில் வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறி உள்ளது. சைனா became the largest economy. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி purchasing and fusing the US to the second position. அமெரிக்கா இரண்டாவது இடத்திற்கு தள்ளியுள்ளது. புஷிங் த யூஎஸ் டு த செகண்ட் பொசிஷன். அப்போ ஃபஸ்ட் ஒன்றில் சைனா மிகப்பெரிய பொருளாதாரம், முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு அது இரண்டாம் இடத்திலும், இந்தியா பொருளாதார பெரிய பொருளாதாரத்தில் மூன்றாம் இடமாக உள்ளது. அதான் அந்த கீழே பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள். ரஷ்யா 4.3, ஜெர்மனி 4.5, ஜப்பான் 5.8, இந்தியா 11.4, யுஎஸ்ஏ அதாவது யுஎஸ்னா யுஎஸ்ஏ அமெரிக்கா 21.4, சைனா 27.4. அப்போ நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியா. இந்தியாவினுடைய விவசாய கொள்கை. இந்தியாவினுடைய விவசாய கொள்கை